ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர் இதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. டாப் 10 மஸ்ட் வாட்சான கேட்டகரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிற எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸான மூவிஸ். கன்ஃபார்ம் நீங்கள் யோசிக்காமல் இந்த மூவிஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அண்ட் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், தமிழ் டப்பிங்கில் நல்ல மூவிஸே இல்லைன்னு சொல்லி பெரிய பிடிங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களே, அவங்க ஆட்டத்தெல்லாம் இந்த வீடியோ காமிச்சு அடைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல பியூட்டிஃபுல் 2010 வந்த ட்ராமா ரொமான்ஸ் மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெக்சிகன் மூவி. இந்த மூவியில் மெயினாக ஆக்டிங் செம்ம அல்டிமேட் ஆச்சு. நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனில் வில்லனாக ப்ளே பண்ணியிருந்தார்ல, அவர் தான் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வில்லனாக மிரட்டிருப்பாரு. பட் இந்த மூவியில் சாஃப்டான கேரக்டர் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதோட இந்த மூவியை ரியாலிட்டியாக எடுத்திருப்பாங்க. மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ராவாக இருந்துச்சு. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த மூவியை பார்த்து முடிக்கிறதுல அவங்க கண்ணிலேருந்து தண்ணி தானாக வந்துடும். அந்த அளவுக்கு இந்த மூவி எமோஷனலாக எடுத்திருப்பாங்க. மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஸ்லோவாக போனாலும் போர் அடிக்காது. நல்ல மூவி, மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல கேஸ்டவே 2000 வந்த ட்ராமா அட்வென்ச்சர் மூவி வித் IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் டாம் ஹாங்க்ஸ் தான் ஹீரோவாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட ரெகுலரான மூவிஸ் மாதிரியே இந்த மூவியில் ஆக்டிங்கை பட்டையை கிளப்பிட்டாங்க. ஆக்டிங் தான் இந்த மூவியில் மெயின் ஹைலைட்டாகவே ப்ளே பண்ணியிருக்கு. இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரும் இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை தவிர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிறாரு. அந்த ஐலாண்டில் நம்ம ஹீரோ எப்படி சர்வே பண்ணுறாரு, அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. எனக்கு இந்த மூவியில் மெயினாக பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த சீனை மட்டும் பாருங்க, எல்லாருமே கன்ஃபார்ம் அழுக போறீங்க. அந்த அளவுக்கு இந்த சீனை சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் இது என்னோட ஃபேவரட் மூவி. இந்த மூவியை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த மூவியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கன்ஃபார்ம் பாருங்க, ஃபேவரட் ஆயிரும். நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல காந்தி 1982 வந்த ட்ராமா ஹிஸ்ட்ரி மூவி வித் IMDb 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பற்றி நான் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் இந்த மூவியை கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி டிவி சேனல்ஸில் கூட இந்த மூவியை போடுவாங்க. அப்போ கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. மகாத்மா காந்தியோட பயோபிக் தான் இது. இது வரைக்கும் வந்த பயோபிக் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒரு ஸ்டெப் மேலே சொல்லலாம். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அதுலேயும் இந்தியாவை தான் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. இந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மூவியை ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சான மூவி, சூப்பராக எடுத்திருப்பாங்க, பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல 12 Years Slaves 2013 வந்த ட்ராமா ஹிஸ்ட்ரி மூவி வித் IMDb 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் ஒரு நீக்ரோவோட லைஃப் ஸ்டோரியை தான் காமிச்சிருக்காங்க. இது ஒரு பீடியாட்டிக் மூவி. இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஒரு மியூசிஷியனாக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நீக்ரோ தான், பட் இருந்தாலும் ஃப்ரீடம் வாங்கின ஒரு நீக்ரோவாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி ஸ்லேவாக வித்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் ஸ்லேவ் லைஃபை எப்படி வாழ்றாரு, அவர் ஸ்லேவ் ஜேர்னி எப்படி இருக்குங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியில் வர ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக இந்த மூவி எல்லாரும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அண்ட் அந்த டைமில் நீக்ரோஸோட லைஃப் எந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்கிறதா இந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல பிரேவ் ஹார்ட் 1995 வந்த வார் ட்ராமா மூவி வித் IMDb 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு வில்லேஜில் இருப்பாங்க. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங்டமோட கண்ட்ரோலில் வருது. அந்த கிங்டமோட கிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமானவர். அவர் போகிற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்வர்டாக இருக்கும். அண்ட் அவர் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது இவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட வில்லேஜுக்கு போய் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கடுப்பான நம்ம ஹீரோ எப்படி இந்த டோட்டல் கிங்டம் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாரு, மற்றவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் பிடிக்குன்னா கன்ஃபார்ம் இந்த மூவியை மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ஒரு நல்ல மூவி பார்க்கணும்னு நினச்சாலும் கன்ஃபார்ம் இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த மூவியில் மெயினாக வார் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ராவாக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த மூவியை பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல அமெரிக்கன் பியூட்டி 1999 வந்த ரொமான்ஸ் ட்ராமா மூவி வித் IMDb 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இது. இந்த மூவியில் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகி டீனேஜில் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அவர் பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேலேயே நம்ம ஹீரோக்கு லவ் வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலிக்குள்ளே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அதெல்லாத்தையும் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த மூவியை பார்த்து முடிச்ச உடனே பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு இந்த மூவியை சூப்பராக எடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி பார்த்தா ஃபீல் தரும். மிஸ் பண்ணாமல் இந்த மூவியை எல்லாரும் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல ஜாங்கோ அன்சைன்ட் 2012 வந்த வெஸ்டர்ன் ட்ராமா மூவி வித் IMDb 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியை எல்லாரும் பார்த்த உடனே செம்மையாக இம்ப்ரெஸ் ஆக போகிறீங்க. நானும் அப்படி தான் இந்த மூவியை ஏதோ நினச்சி பார்த்தேன். பட் பார்த்த உடனே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இந்த மூவியை சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்லேவ்ஸாக இருந்த அந்த டைமிங்கில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் தான் காமிச்சிருக்காங்க. உங்களில் நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மாசான கிளாஸான ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவியை பாருங்கள். செம்ம வெஸ்டர்ன் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான மூவி, பயங்கர வைலன்ஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். If I were you, I'd take that winter coat. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல சேவிங் பிரைவேட் ரியான் 1998 வந்த வார் ட்ராமா மூவி வித் IMDb 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இருக்க டாப் ஆக்ட்ரஸ் எல்லாருமே மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியை பார்க்கும்போது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த மூவியை பார்த்த உடனே ஸ்டன்னாக போகிறீங்க. 1998 இந்த லெவலுக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கே பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்படியே விஷுவலாக செம்மையாக கொண்டிருக்கு. இந்த மூவியை இப்போ எடுத்து பார்த்தா கூட அந்த VFXோ அந்த ஸ்டன்ட் சீன்ஸோ அந்த ஃபிலிம் மேக்கிங்கோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவுடேட்டாக இருக்காது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மூவி தான் இப்போ வர எல்லா வார் பேஸ்டான மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனே. நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி எதிர்பார்க்குறீங்க, ஒரு நல்ல வார் மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மூவியை டெஃபினட்டாக பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் மூவியில் வேற லெவல். நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல த காட் ஃபாதர் 1972 வந்த கிரைம் ட்ராமா மூவி வித் IMDb 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பற்றி நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே இந்த மூவியை ஒரு வாட்டியாவது பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, இந்த காட் ஃபாதர் ட்ரியாலஜி எல்லாரும் ஒரு வாட்டியாவது பார்த்துருங்க. 3 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. செம மைண்ட் ப்ளோயிங்கான ஃபிலிம்னு சொல்லலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த மூவியை பார்த்து முடிச்சோன்னே ஏதாச்சும் உங்கள் மைண்ட்லேயே தோணும், என் மைண்ட்லேயே தோணுச்சு. 1972 இந்த டேரக்டர்ஸ் இந்த ரேஞ்சுக்கு ஒரு மூவியை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த ஜென்ரேஷனில் ஏதாச்சும் மூவி பண்ணியிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பியூர்லி கிரைம் பேஸ்டான கேங்ஸ்டர் மூவியை தேடுறீங்கன்னா இந்த மூவியை டெஃபினட்டாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல த ஷாவ்ஷாங்க் ரெடெம்ப்ஷன் 1994 வந்த ட்ராமா கிரைம் மூவி வித் IMDb 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த மூவிஸ்லேயே பெஸ்ட் அண்ட் என்னோட ஃபேவரட் மூவினா அது இந்த மூவி தான். நீங்கள் வந்து வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டான மூவியை தேடுறீங்கன்னா அது இந்த மூவி தான். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துருங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் எந்த மூவி வேணால் பார்க்காம விடலாம், பட் இந்த மூவியை மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்டான மூவி. ஸோ எல்லாரும் இந்த மூவியை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த மூவி ஃபுல்லாமே பிரிசன் லைஃப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிரிசனில் கிரிமினல்ஸோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னதான் கிரிமினல்ஸாக இருந்தாலும் அவங்களும் ஹியூமன்ஸ் தானே. இதுதான் இந்த மூவியில் மெயின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸை பற்றி பேசியே ஆகணும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். கன்ஃபார்ம் இந்த மூவியை பார்த்து ஷாக் ஆக போகிறீங்க. வேர்ல்டுலேயே பெஸ்ட் மூவி, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 10 மஸ்ட் வாட்ச் மூவிஸ். இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் சொன்ன மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் மூவி, எந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்க்கல, எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா மூவிஸோட டவுன்லோட் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்க. எந்த மூவிஸ் வேணுமோ அந்த மூவியை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம சேனலில் எப்போவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் த புட் தமிழ். தேங்க்யூ.